இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு எதுவானவைகள். இது எங்கன்னா பரலோகத்தில் குறிக்குது. ஆனால் இதே வசனம் இசைக்கேல் தீர்க்கதரிசியில் இருக்குது. அந்த நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இப்போ நம்ம கூட அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா 12 விதமான கனிகள் அப்படின்னா 12 மாதம் இருக்குது. 12 மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கனி, ஆவியின் கனியை நம்ம வச்சுக்கலாம். வச்சு அது ஜீவ விருட்சம் போல் இருந்துதான். நம்மளும் என்ன செய்யறோன்னா, இப்போ ஜனவரி மாதத்துக்கு அன்பு, ஆவியின் கனிகளை கொண்டு வரலாம். ஜனவரி மாதத்துக்கு அன்பு, பிப்ரவரிக்கு சந்தோஷம், சமாதானம், அந்த மாதிரி 9 கனிகள். அதுபோக மீதி 3 வந்து நம்ம இஷ்டப்படி எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து நல்ல பண்புகள், நம்ம விட்டு கொடுக்கும் தன்மை, மன்னிக்கிறது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்ததாம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதாவது மாதந்தோறும் கனியை கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை போட்டு அதன்படி நம்ம இருக்க என்ன செய்யலாம், பிரயாசப்படலாண்டவரே. இந்த மாதம் அன்பின் மாதம், இந்த மாதத்தில் நான் வந்து எல்லாட்டையும் அன்பாக இருப்பேன், கோபப்பட மாட்டேன், வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவர்கள். அந்த மரத்தினுடைய இலைகள் அப்படின்னா நம்ம அந்த காட்டுற அன்பு, பரிவு மற்றவங்களை ஆரோக்கியம் அடைய செய்யும். ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் பேசும்போது டாக்டர் வந்து அன்பாக பேசினாலே பாதி நோய் குணமாயிரும். அவங்க எதையுமே கண்டுக்கிடாமல் அசால்ட்டாக பேசுனாங்கன்னா அதில் வந்து நமக்கு நோயை பற்றியே நம்ம கேட்கல, நமக்கு எதுவுமே ஒரு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 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 சகோதரன் கூட சின்ன பிள்ளைகளுக்கு ஊசி போடும்போது விளையாட்டு காட்டிக்கிட்டே அவர் என்ன செய்வாராம், ஊசி போடுவார். அதனால் அந்த பிள்ளைகள் அதை மறந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது டாக்டர் வந்து திசையை திருப்பி நம்மள்கிட்ட பேசுவாங்க, அப்படி ஏதாவது சொல்லிட்டு தான் ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணுமா, அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கனிகளை நம்ம எடுத்து அபியாசப்படுத்தும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மற்றவங்களுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வந்து நமக்கு வேதத்தில் ஒவ்வொரு வசனமும் பரலோகத்தில் மட்டுமில்லை பூலோகத்திலும் நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு எதுவானவர்கள். மாதந்தோறும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கனியை நாம் கொடுத்து பார்ப்போம். அது ஆரோக்கியத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். இப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.